ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான பதிவு பாருங்கள். சில பேர் கால் பண்ணி எனக்கு, சார் தியானம் பண்ணால் என்ன சார் நடக்கும்? நான் வந்து சாமியார் ஆகிடுவேனா? இல்லை நான் குடும்பத்தை விட்டு வெளில போயிடுவேனா? அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிவு தான் இது. தியானம் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. உங்கள் உடல் ஆரோக்கியமாக மாறும். சரிங்களா? அடுத்தது உங்களோட எண்ணம் வந்து தூய்மையாகும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது நீங்கள் பண்ணுற வேலையை 100% இன்வால்வ்மெண்ட்டோடு பண்ணுவீங்க. அடுத்தது உங்கள் குடும்பத்தில் எல்லார்கிட்டேயுமே சூப்பராக பழகுவீங்க. சரிங்களா? அடுத்தது உங்கள்கிட்ட இருக்கிற ஈகோ முழுமையாக உடையும். சரிங்களா? அதான் பெரிய நிகழ்வு. அதுக்கப்புறம் இந்த உலகத்தை வந்து ரசிக்க ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? உங்கள் நண்பர்கள்கிட்ட எப்பவுமே இனிமையாக பழகுவீங்க. ஊர் மக்கள்கிட்ட உண்மையாக இருப்பீங்க. எங்கேயுமே பொய் சொல்ல மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம உடல் ரீதியாக நம்மளுக்கு நடக்கும். இதுதான் தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ பைக்கில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பைக்கில் போனீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு கடவுள் வந்து கார் வாங்குகிற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி வேலைகள் இல்லாமல் இருந்தீங்கன்னா நிறைய வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். சரிங்களா? அந்த அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து மாற்றி விடுவார். அந்தந்த ஃப்ரீக்குவென்சி இப்போ நீங்கள் என்ன தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, இப்போ இருக்கிற ஃப்ரீக்குவென்சிலேருந்து அடுத்த நிலை உங்கள் ஃப்ரீக்குவென்சி மாற்றுவார். அவங்களோட நிலை உயர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கடவுள் நிறைய கஷ்டம் கொடுப்பாரு, இன்பமும் கொடுப்பாரு. கஷ்டங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகும். சரிங்களா? கஷ்டங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஹாப்பினஸ் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டோடு இருப்பீங்க. எப்பயுமே எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பழகுவீங்க. இதுதான் வந்து தியானம் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த நிலை வந்து உயரும். இதுதான் வந்து தியானம் பண்ணால் நடக்கும். சரிங்களா? இதுக்காக வந்து நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ்லாம் எதுவும் நடக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாக தெரியும். அதை வந்து ரசிக்க ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் யாருன்னா சில பேர் வந்து உதவி கேட்டால் அவங்கள வந்து உதாசீனப்படுத்தாமல் அவங்களுக்கு வந்து இருந்தால் கொடுப்பீங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லிவிடுவீங்க. அவங்கள வந்து ஒரு மட்டமாவோ அவங்கள வந்து ஒரு உதாசீனப்படுத்தி அவங்கள திட்டலாம் மாட்டீங்க. சரிங்களா? யாருக்குன்னா பசின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, உணவு வாங்கி தருவீங்க, இன்வால்வ்மெண்ட்டாக வாங்கி தருவீங்க. சரிங்களா? அப்போ என்ன நடக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு நிலை கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா கடவுள்னா என்னன்னு புரியும் உங்களுக்கு. சரிங்களா? என்னென்னா இந்த பூமி எப்படி அந்த இடத்துல இருக்குது, நிலம் எப்படி அந்த இடத்துல இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்கும், புரிதல் ஏற்படும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆன்மா வந்து இருக்கிற கழிவுகள் எல்லாமே வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். தியானம் பண்ண 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 ஆன்மாவில் இருக்கிற கழிவுகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அது என்னன்னா, இப்போ ஒரு பட்டை தீட்டாத தங்கம் மாதிரி இருக்கிற நம்ம ஆன்மா, பட்டை தீட்டிக்கிட்டே இருந்தால் எப்படி ஜொலிக்குமோ, அந்த மாதிரி உங்கள் ஆன்மா வந்து ஜொலிக்க ஆரம்பிக்கும். ஜொலிக்க ஆரம்பிக்குதுன்னா என்ன ஆகும்னா, ஆனந்தமான வாழ்க்கை கிடைக்கும். சொர்க்கத்தில் வாழ்வீங்க. இதுதான் வந்து தியானம் பண்ணால் நடக்கும். சரிங்களா? இதனால் வந்து நீங்கள் எதுவும் தியானம் பண்ணால் நான் வந்து முழுமையாக குடும்பத்தை விட்டு வெளில போயிடணும், அப்புறம் வந்து சாமியார் ஆகிடணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். ஆனந்தமாக இருக்கும் லைஃபு. சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். பயப்படாமல் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை, மூச்சு காற்றை தான் கவனிக்க போகிறீங்க. மூச்சு காற்றை கவனித்தா எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். லைஃபு சூப்பராக மாறிக்கிட்டே இருக்கும். லக்ஸரி லைஃப் மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் நடக்கும் வாழ்க்கையில். சரிங்களா? ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. பாய்.